அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஃபீக். சமீப காலங்களாகவே பெரியார் பற்றிய விமர்சனங்கள் அதிகமாகவே பரவிக்கிட்டு இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி விமர்சனம் வைத்து விட்டார் என்று நமது இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த இஸ்லாமிய தலைவர்களும் பொங்கிக் கொண்டு வருகிறார்கள். அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை விமர்சனம் பண்ணவில்லை, பெரியார் வைத்த விமர்சனங்களை தான் சொல்லிக்காட்டினாரே தவிர பெரியாரை தனிப்பட்ட முறையில் எந்த விமர்சனம் செய்யவில்லை. தடா ரஹீம் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை ஆதரித்து விட்டார், ஈரோடு இடைத்தேர்தலை ஆதரித்து பேசிவிட்டார் என்பதற்காக தடா ரஹீம் அவர்களின் மீதும் வன்மத்தை உமிழ்கிறார்கள் இந்த இஸ்லாமிய சொந்தங்கள். இஸ்லாமிய சொந்தங்களே, இஸ்லாமிய தலைவர்களிடத்தில் நான் ஒரு கேள்வியை எழுப்புகிறேன். எதற்காக நாம் பெரியாரை ஆதரிக்க வேண்டும்? எங்களுக்கு பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளது. ஏன்னா இந்த இஸ்லாமிய சமூகத்தை ரொம்ப இழிவாக பேசிய ஒரு நபர் பெரியார். அவரை எதற்காக நாம் ஆதரிக்கணும்? ஒரு இஸ்லாமியனா எனக்கும் அந்த கேள்விகள் ரொம்ப நாளாக எழும்பிக்கிட்டே இருக்குது. அந்த பெரியார் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் நம்மளை உமிழ்ந்திருக்காரு என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்வது சரியா தப்பான்னு நீங்களே எடுத்துக்கங்க. நம்ம ஆதரிக்கலாமா வேணாமான்னு. அவர் சொல்ல வார்த்தைகள் என்னென்னா, இந்த துலுக்கன் இங்கு பேசுவதை போல நாம் பாகிஸ்தானில் போய் பேசிடலாமா? அப்படி பேசினா நம்மளை என்ன செய்வாங்க? நம்மளை அடித்து விரட்டுவாங்க, நம்மளை தூக்கில் போடுவாங்க, நம் பெண் பிள்ளைகளை வன்புணர்வு செய்வார்கள் என்று ரொம்ப கேவலமாக பேசிய இந்த பெரியாரை இந்த இஸ்லாமிய சமூகம் ஏற்றுக்கொள்ளணுமா? இஸ்லாமிய தலைவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இன்னொரு கருத்து என்ன பதிவு செஞ்சுருக்காருன்னா, துலுக்கன் சொல்கிறான் காங்கிரஸ் ஒழிக என்று சொல்கிறான். அந்த துலுக்கன், நான் சொல்கிறேன் அந்த துலுக்கன் ஒழிக. உறவுகளே நல்லா கேட்டுக்கங்க. அவர் சொல்லிய வார்த்தை என்னன்னா, இந்த துலுக்கன் காங்கிரஸ் ஒழிக என்று சொல்கிறான், நான் சொல்கிறேன் இங்கே துலுக்கன் ஒழிக என்று நான் சொல்கிறேன், நான் பதிவிடுறேன். இங்கே காங்கிரஸ் என்ன, அவர் வீட்டு கட்டுக்கீரையா என்று ஐயா பெரியார் அவர்கள் பேசுகிறாரு. காங்கிரஸை தூக்கி பிடிக்கக்கூடிய என் சொந்தங்களே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த காரணத்திற்காக தான் நீங்கள் பெரியாரையும் காங்கிரஸையும் தூக்கி பிடிக்கிறீர்களா? நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு விழுந்த அந்த பெரியார் நமக்கு தேவைதானா? அவர் இன்னும் நிறைய வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காரு. அது என்ன வார்த்தைகள்னு முதல்ல நீங்கள் கேளுங்க. இந்த முஸ்லீம் ஆட்சியில் ஏராளப்பட்ட மக்கள் பட்ட துன்பங்கள் குறைவது கொஞ்சமா நஞ்சமா என்று பதிவிட்டிருக்காரு சில வார்த்தைகளை. அதற்காக இந்த இஸ்லாமியர்களை, இந்த துலுக்கர்களை தனி இட ஒதுக்கீடு கொடுத்து தனியாக ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப கேவலமாக பதிவிட்டிருக்காரு. இதையெல்லாம் இந்த இஸ்லாமிய தலைவர்கள் ஏற்றுக்கிறாங்களா? இதற்காக தான் அவர் பேசியதற்காக தான், இந்த இஸ்லாமிய சமூகத்தை ஒரு இழிவாக பேசியதற்காக தான் இந்த இஸ்லாமிய தலைவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்களா? நீங்களே முதலில் சிந்தித்துக் கொள்ளுங்கள் உறவுகளே. இதை எந்த அபிமானத்தில் நம்ம கொண்டு போய் ஏற்றுக்கிறேனே தெரியல. 100ல் 5 பங்கு உள்ள இஸ்லாமிய துலுக்கர்கள் அவர்களும் 3 விழுக்காடு உள்ள பார்ப்பனர்களையும் தனி இடம் ஒதுக்கி அவர்கள் இருவரையும் தனியாக வைக்க வேண்டும் அப்படின்னு பெரியார் விமர்சனம் செஞ்சுருக்காரு. பார்ப்பானுக்கு பயந்து துலுக்கனுக்கு இடம் கொடுத்தது, கால மலத்தில் வச்சது சமம் சொல்லியிருக்காரு பெரியார். இதை நம்ம எப்படி ஏற்றுக்கிறது? நீங்கள் சொல்லுங்கள். இந்த இஸ்லாமிய தலைவர்கள் எந்த நோக்கத்தோட பெரியாரை ஏற்றுக்கிறாங்க? திமுகவை ஆதரிக்கிற ஒரு காரணம்தான். 1 சீட்டு 2 சீட்டுக்காக இவர்கள் நம் சமுதாயத்தை கொண்டு போய் அடகு வச்சு நம் இளைஞர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குறாங்க. இவர்கள் நம்பி எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் போகிறாங்க. இவ்வளவு தூரத்துக்கு நம்மளை இழிவாக பேசிய, நமது சமுதாயத்தை இழிவாக பேசிய இவர் பெரியாராம். நமது சமுதாயத்திற்கே வாழ்ந்து நமது சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்து சகிதாக மடிந்த ஹல்லஜ் பழனி பாபா அவர்கள் யார்? இவர் பெரியார்னா அப்போ அவர் யார்? இஸ்லாமிய தலைவர்களே சொல்லுங்கள். நீங்கள் பெரியாரை இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியில் விதைப்பதற்கு பழனி பாபாவை விதையுங்கள். நாங்கள் அதைத்தான் கேட்குறோம். பழனி பாபாவை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. பெரியாரை தெரியப்படுத்தி நமக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அவர் நமது சமுதாயத்தை இழிவாக தான் பேசியிருக்காரு. அவர்னால நமக்கு எந்த பயனும் இல்லை. ஆனால் பழனி பாபா நமக்காக வாழ்ந்த ஒரு போராளி, புனித போராளி. அவரை நம் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. முக்கால்வாசி இளைஞர்களுக்கு பழனி பாபானா யாருன்னே தெரியல. அந்த மாதிரி காலகட்டம் இருக்கும்போது நீங்கள் பெரியாரை தூக்கி பிடிக்கிறதுக்கான அவசியம் என்ன? நாங்கள் சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கோம். அண்ணன் சீமான் அவர்கள் மீது நீங்கள் 1000 விமர்சனம் வைக்கிறீங்க. அண்ணன் சீமான் அவர்கள் எந்த இடத்துல இஸ்லாமியர்களை பெரியார் பேசிய மாதிரி பேசியிருக்காரு நீங்கள் சொல்லுங்கள். அண்ணன் சீமான் அவர்களை நீங்கள் RSSங்கிறீங்க, சங்கிங்கிறீங்க. அப்போ பெரியார் யார்? பெரியாரை தூக்கி பிடிக்கிற திமுக யார்? பெரியார் தான் முழுமையான சங்கி. பெரியாரை தூக்கி பிடிக்கிற திமுக தான் சங்கி. அண்ணன் சீமான் அவர்கள் இஸ்லாமியர்களுக்காக எந்த இடத்துல நிற்கலை. சிஏஏ என்ஆர்சி பிரச்சனையிலேருந்து இஸ்லாமியர்களுக்கு எந்த இடத்துல அநீதி நடக்குதோ அந்த இடங்களில் ஃபுல்லாக அண்ணன் சீமான் வந்து நிற்கிறார்.
அந்த காரணத்தினால தான் நாங்களும் அண்ணன் பின்னாடி நிற்கிறோம். தடா ரஹீம் அவர்களும் அண்ணனை ஆதரிக்கிறார். அதற்காக அரசியல் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு நரக சொற்களை நீங்கள் வந்து உமிழ்றீங்க. இதெல்லாம் வெளிப்படையான அரசியல் நீங்கள் செய்யவே விரும்பலை. ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் மேலே இருக்க வன்மத்தினால நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. கட்டாயம் நீங்கள் இறைவனிடத்தில் மறுமையில் பதில் சொல்லி தான் ஆகணும். நான் சொல்கிறேன், நான் சரியான பாதையில் நிற்கிறேன். இன்றைக்கும் நான் சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் தவறான பாதையில் இருந்துக்கிட்டு நீங்கள் திமுக கிட்ட காசு வாங்கிக்கிட்டு ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு அவங்ககிட்ட முட்டி போட்டு நம்மளுடைய மக்களை, நம்மளுடைய சமுதாய மக்களை நீங்கள் போய் அடமானம் வைக்கிறீங்க. இதே பெரியார் என்ன சொன்னார்? சிறுபான்மை மக்களை தனித்து நிப்பாட்டி வைக்கணும், தனித்து அடையாளப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். அதே தான் இந்த திமுகவும் பண்ணிக்கிட்டு இருக்கு. உறவுகளே, இனிமேலாவது கொஞ்சம் சிந்திச்சுக்கோங்க. பெரியார் சொன்னதே தான் இந்த கொண்டு வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கான். பெரியார் என்ன சொன்னார்? இந்த துலுக்கர்களை தனிப்பட்டு அடையாளப்படுத்தி காட்டணும்னு சொன்னார். அதைத்தான் சிறுபான்மை என்ற பேரில் இந்த திமுக பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா முழுமையா? நீங்களே சொல்லுங்கள். பெரியாருடைய கொள்கை என்ன? இறைமறுப்பு கொள்கை. நம் இறைவன் இல்லைன்னு சொல்லிடுவோமா? சொல்ல முடியுமா நம்மளால்? அப்பேற்பட்ட மனிதரை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள வேணும் சொல்லுங்கள்? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த சமுதாயத்தை பற்றி எவ்வளவு தூரத்துக்கு இழிவாக பேசினாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த பெரியார் பேசியிருக்கார். இந்த சமுதாய தலைவர்கள் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். உங்களை மாதிரி மானத்தை இழந்து நாங்கள் போய் அவங்கள்ட்ட மண்டிட்டு நிற்கணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. இறைவனிடத்தில் மட்டும்தான் மண்டியிடணுமே தவிர மித்த யார் இடத்திலும் மண்டியிட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. இஸ்லாமிய தலைவர்களை இனிமேலாவது கொஞ்சம் புத்தியோடு பேசுங்க. நீங்கள் பிழைப்பு நடத்துவதற்காக எதையும் அவதூறாக பேசாதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு என்ன விமர்சனம் செஞ்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் எனக்கு தெளிவான பதில் சொல்லுங்கள். எதற்காக நீங்கள் பெரியாரை ஏற்கிறீங்கன்ற கருத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. மறுமைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பயந்து மனசாட்சியோடு செயல்படுங்க. இந்த அரசியல் களத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அன்னைக்கு தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு சிங்கள அரசாங்கம் ஒரு கருணாவை உருவாக்குச்சு. இந்த அரசியல் களத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணன் சீமானுக்கு எதிராக பல கருணாக்களை உருவாக்க நினைக்கிது இந்த திமுக. அதுக்கு நீங்கள் துணை போகாதீங்க. மறுமையில் அல்லாஹ்விடம் பதில் சொல்லணும். நன்றி, வணக்கம்.